பெங்களூருல பட்டப்பகல்ல ஒரு 7 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுவும் ஏடிஎம்ல பணம் நிரப்ப போன வாகனத்துல இருந்து. அதாவது இன்னைக்கு ஜேபி நகர்ல, அதாவது பெங்களூர்ல ஜேபி நகர்ல உள்ள HDFC வங்கியில இருந்து பணம் எடுத்துக்கிட்டு சிஎம்எஸ் கம்பெனியோட வேன்ல ஏடிஎம்ல பணம் நிரப்புறதுக்காண்டி அந்த வாகனத்துல போகும்போது பெங்களூரு அசோக் பில்லர் ஏரியா பக்கத்துல இந்த ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபீசர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி வருமான வரித்துறையில இருந்து வந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்து இந்த பணம், அந்த 7 கோடி ரூபாய் பணம் எங்க எடுத்துட்டு போறீங்க, அதாவது ஏடிஎம்ல பணம் நிரப்ப போறீங்க, இதுக்கான ஆவணங்களை கொடுங்க, எந்த பேங்க்ல இருந்து வருது, அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டு அவங்க செக்யூரிட்டியோட தான் போவாங்க. அதாவது துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டியோட தான் அந்த வேன்ல போவாங்க. அப்படி கொள்ளையடிக்க நினைச்சா, அதாவது அடிச்சு புடிச்சு கொள்ளையடிக்க நினைச்சா சுடுறதுக்கு கூட அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இவங்க ஃபேக்கா வருமான வரித்துறை மாதிரி பிளான் பண்ணி செட்டப் பண்ணி அங்க போய் போதிய ஆதாரங்கள் ஆவணங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பறிமுதல் பண்ற மாதிரி அந்த பணத்தை ஆட்டையை போட்டு கிளம்பி. இந்த ஒரு திருட்டு சம்பவமானது பெங்களூர்ல ரொம்ப பரபரப்பா பதட்டத்தை கிளப்பி. ஏன்னா ஏடிஎம்ல பணம் போட போற வண்டியவே லூட் பண்ணிருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வந்து அது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கு. எந்த வண்டி நம்பர், என்ன மாதிரி வண்டியில வந்திருக்காங்க அப்படின்றது. ஒரு கிரே கலர் இன்னோவா, வண்டி நம்பர் KA03NC8052 அப்படின்ற ஒரு நம்பர் வண்டி தான். அதுவும் பாருங்க, இந்த அசோக் பில்லர் ரோடு ஃப்ளைஓவர்ல அந்த வண்டி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த வண்டியை வழிமறிச்சு நிப்பாட்டி நாங்க ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஐடி கார்டுலாம் காட்டி இப்படி ஒரு லூட் பண்ணிருக்காங்க. போலீஸ் விசாரணை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. 7 கோடி ரூபாய் ஏடிஎம்ல பணம் போட போற வண்டியில இருந்து திருடி இருக்காங்க.